ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதன்யா தேவி விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிளினிக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்குறேங்க. நேரமாக எந்திரிச்சு துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, சரின்ட்டு துவைச்சி போடலான்ட்டு எல்லாத்தையும் துவைச்சி போட்டேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டு அப்படியே உள்ளே வந்து சமையல் வேலையை பார்க்கலான்ட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 2, 3 நாளா எங்கள் ஊர் சைடு நல்லா மழை பெய்யுதுங்க. கொஞ்சம் மோடமா தான் இருக்குது. அதனால் துணியை வந்து நேரமாக துவைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு துவைச்சி போட்டேன். மழை பெய்யங்காட்டி தான் சோளப்பயிறு கொஞ்சம் நல்லா தழைஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப கருகி போன மாதிரி இருந்துச்சு. எப்படியே 2, 3 நாளாக மழை பெய்யங்காட்டி பயிறு கொஞ்சம் நல்லா தழைஞ்சி வந்துருச்சு. ஆயுத பூஜை வரதுனால ஆயுத பூஜையும் வருது, தீபாவளியும் வருது இல்லைங்களா? அதனால் வந்து வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாம் மேலே இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் எடுத்துகிட்ருக்குறேன். நான் கீழே எடுத்து வைக்கிறப்போ என் பசங்க எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சுட்டாங்க. பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சோம்னா அவங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் எடுத்து வைக்க அவங்க கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க. எடுத்து வைக்கிறப்போ என்னமோ எடுத்து வச்சாச்சு. ஆனால் பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு, இது எப்போ கழுவுறோங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தாங்க செஞ்சாகணும். அதனால் வந்து இன்றைக்கி எடுத்து வைக்கலாம், நாளைக்கு எடுத்து வைக்கலான்ட்டு இப்படியே தள்ளிகிட்டே போயாச்சு. இன்றைக்கி வந்து ஒரே முடிவாக எடுத்து எல்லாத்தையும் கழுவி கமுத்திடலாம் அப்படின்ட்டு எடுத்து எல்லாம் கீழே வச்சாச்சு. பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் நம்ம செஞ்சோம்னா அவங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம தனியாக ஒரே ஆள் தான் நம்ம இந்த எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கணும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சில்வர் பாத்திரத்தையெல்லாம் கழுவி கமுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கழுவிட்டுருக்குறேன். இதில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே தட்டு, தாம்பாளம் தாங்க. அதனால் இதையெல்லாம் கழுவி கமுத்திடலாம் அப்படின்ட்டு இந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் கழுவி வச்சிடலான்ட்டு அதை கழுவிட்டுருக்குறேன். நான் விலைக்கு கழுவி கொடுத்தேன்னா என் பசங்க கொண்டு போய் எடுத்து கமுத்தி வச்சுருவாங்க. எல்லா வேலையுமே ஒரே நாளில் செய்ய முடியாது இல்லையா? அதனால் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி வேலையை செஞ்சிட்டோம்னா அந்த அன்றைக்கி வந்து வீடு க்ளீன் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த பாத்திரமெல்லாம் கழுவி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த சில்வர் பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுட்டு சாப்பிட்டு வந்தது. அதுக்கப்புறம் மற்ற பாத்திரத்தை கழுவுனேன். ஆனால் இன்றைக்கி ஏதோ வெயில் கொஞ்சம் இல்லை. இதையெல்லாம் கழுவுறதுக்கே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரே நாளில் எல்லா வேலையும் செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப உடம்பு டயர்ட் ஆயிரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிறது. ஒரு வழியாக எல்லாத்தையும் கழுவி கொண்டு வந்து கட்டிலில் கமுத்தி வச்சாச்சு. கோயிலுக்கு வந்து இந்த வாரமே போயிட்டு வந்தாச்சு. பசங்க வந்து லீவில் வீட்டில் இருக்கிறனால பசங்களையும் கூட்டிகிட்டு எல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் போயிட்டு வந்தோம். எங்களது வந்து வீரமாத்தி கோயில் தாங்க. அதனால் வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமையே போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலுமே நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. சரி புரட்டாசி மாதம் முடியட்டும், அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. பருப்பு சாம்பார் மட்டும்தான் வச்சுருந்தேன். எங்கள் கோயில் வந்து தேவூர் சைடில் தாங்க இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் பக்கம்தான், ரொம்ப லாங்கெல்லாம் இல்லை. பசங்களை கூட்டிகிட்டு போய் அங்கேயே பொங்கல் வச்சு சமையல் செஞ்சு சாப்பிட்டு தான் வந்தோம். நாங்கள் மட்டும் போகலிங்க, எங்கள் பங்காளி வீடும் எல்லாம் வந்திருந்தாங்க. பொங்கல் வந்து தனித்தனியாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் குழம்பு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து செஞ்சு சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களும் அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டு தான் வந்தோம். நான் வீடு வலிக்கிறப்பயே நினச்சேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி சுத்தமாக அதுக்கப்புறம் வலிச்சுட்டுலாமா அப்படின்ட்டு. அப்போ வந்து பசங்களுக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை இருந்துச்சு. அதனால் வந்து அவங்களையே தொந்தரவு பண்ணணும். சரி இப்போ வீடு வலிச்சுட்டுறலாம், அதுக்கப்புறம் ஆயுத பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டாச்சு. வீட்டை மட்டும் வலிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு எதுவும் எழுதுகிற வேலை எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி இன்றைக்கி நான்வெஜ்ஜுமே எதுவும் எடுக்கலை. அதனால் இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மி தான், சும்மா தான் இருக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் க்ளீன் பண்ணோம். எல்லாத்தையும் விலைக்கு நல்லா கழுவி கமுத்தி வச்சாச்சு. சில்வர் பாத்திரம் கழுவுறப்ப நினச்சேன், சரி நம்மளுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பித்தளை பாத்திரம் கழுவுறப்ப தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் என்னமோ எனக்கு சில்வர் பாத்திரம் கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பித்தளை பாத்திரம் கழுவுறப்பெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. புளி மட்டும்தான் கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தேன். புளி மட்டும்தான் அதில் போட்டு தேய்ச்சி கழுவுனேன். வேறு அது கூட எந்த ஒரு பொருளுமே சேர்த்துல. ஆனால் நல்லா பளிச்சுன்னு எல்லா அழுக்கும் வந்துருச்சு. பாத்திரத்தையெல்லாம் கழுவி கமுத்தி வச்சிட்டோம்னா தண்ணி வடிஞ்சிட்ருக்கோம். அதுக்குள்ளே வந்து உள்ள செல்ஃபெல்லாம் நல்லா கூட்டிட்டு தொடச்சிட்றலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சுட்டு உள்ளே வந்து செல்ஃபி எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சிட்டு கூட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து பாத்திரம்லாம் காஞ்சிருச்சு. பசங்க வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. நான் எடுத்து எல்லாத்தையும் கமுத்திட்டுருக்குறேன்.
நம்மளது வந்து மெத்த வீடெல்லாம் இல்லை, ஓட்டு வீடு தாங்க. அதனால் என்னமோ சீக்கிரம் எல்லாம் புழுதி பட்டுருது. நான் போன டைமே நினச்சிட்டு இருந்தேன், அடுத்த டைம் இதை எடுத்து க்ளீன் பண்ணுறப்போ ஒரு அட்டை பாக்ஸ் வாங்கி அதில் போட்டு எல்லாத்தையும் வைக்கணுன்ட்டு. ஆனால் போட முடியல, இந்த டைமும் போட முடியல. ஏதோ அடுத்த டைமாவது பார்த்து அட்டை பாக்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் அதில் போட்டு வச்சிட்டோம்னா வீடும் பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்கும், புழுதியும் சீக்கிரம் படாது. ஒரு வேலை செய்யந்தினி தான் நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை நீட்டாக இருக்கிறத பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் செஞ்சு முடிச்சாச்சு. அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம்னாலும் இன்னும் நம்மளுக்கு அந்த வேலை முடிஞ்சிருக்காது. என்கிட்ட இவ்வளோ தான் பாத்திரம் இருக்குது. என்னோட நிறைய பேர் அதிகமாக வச்சுருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.